சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா முத்துக்கிட்ட வந்து நான் உண்மையை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க காரை விற்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த சிட்டி தானே. நான் போயிட்டு அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுக்கு கோபம் தான் வருது. அவனே ஒரு ரவுடி பையா, திருட்டு பையா, அவனை பார்க்கறதுக்கு நீலாம் எதுக்கு அங்கே போற? பேசாம உன் தம்பியை திருந்த சொல்லு, அவங்ககிட்ட போகாமல் இருக்க சொல்லு அப்படின்னு முத்து அட்வைஸ் பண்ணுறாங்க. மீனாவால் எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாப்புல. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஒரு அரசியல்வாதியாட்டுக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு 250 ஜோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ அதுக்காக வந்து மாலை ஆர்டர்லாம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, மாலை ஆர்டர் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டானாட்டுக்கு. அதனால் மாலை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, மீனா தான் நல்லாவே மாலை கட்டுவாங்க இல்லையா. உடனே முத்துவோட ஃப்ரெண்டு இவங்களோட ஒய்ஃபு நல்லாவே மாலை கட்டுவாங்க, பேசாமல் அந்த ஆர்டரை இவங்ககிட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, மாலை ஆர்டர் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக ஒரு 20,000 வாங்கிக்கிட்டு நேராக வந்து மீனா கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் அண்ணாமலையை உட்கார வச்சு அண்ணாமலை மூலயமா மீனா கிட்ட வந்து சொல்லி இப்படி ஒரு காமெடியாக வந்து 2 பேரும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 2 நாளில் 500 மாலை வேணும் அப்படின்னா எப்படி உடனே முடியும்? மாலைலாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்கு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இன்னும் 2 நாளில் 500 மாலையை நம்ம கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிடுறாங்க. இந்த மாலையை மட்டும் நம்ம கட்டி கொடுத்துட்டோம், 2 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து ரோகிணியும் நம்ம மனோஜும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வழியில் 2 பேர் பைக்கில் வந்து மறைக்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாட்டுக்கு. இந்த ரோகிணி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் லோனை போட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை கட்டாமல் ஏமாற்றிட்டு டிம்கி கொடுத்துருச்சாட்டுக்கு. ஸோ இதனால் வந்து அந்த பேங்க் மேனேஜர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. நான் 20,000 கடன் வாங்கினதுக்கே நீ இப்படி பண்ணினியே, இப்போ நீ 4 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. ஸோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.